இப்போ என்னன்னா, சென்னையில ஒரு ஒரு புறநகர் இருக்கு. அங்க ஒரு பழைய கிரிக்கெட் மைதானம் இருக்கு. அது வந்து ரொம்ப நாளா பூட்டியே இருக்கு. ஸோ ஒரு காலத்துல நெறைய போட்டிலாம் நடந்தது. திடீர்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. ஸோ அதுல இருந்து வந்து அந்த கிரிக்கெட் மைதானம் வந்து ஒரு ராசி இல்லாத இடமா மாறிருச்சு. அப்புறமா இழுத்து மூடிட்டாங்க. இப்ப அருணும், அவரோட நண்பர்களும் அந்த இடத்துக்கு இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலா அவங்களுக்கு தெரியாது. இந்த விஷயம்லாம் தெரியாது. அவங்க ஞாயிற்றுக்கிழமை போல ஒரு எந்த இடமும் கிடைக்காதனால, அந்த பழைய கிரிக்கெட் மைதானத்துல பூட்டியிருந்தத வந்து உள்ள நுழையிறாங்க. அதே மாரி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. மதியம் 3 மணி இருக்கும். வெயில் வந்து ரொம்ப இதா இருக்கிறனால, அருணால பேட்டிங்லாம் அ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்போ வந்து ரொம்ப நல்லா கேம் வந்து நல்லா போயிட்டுருக்கு விளையாட்டு. திடீர்னு பார்த்தா வானம் வந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. மேகமூட்டம் இல்ல. ஆனா ஒரு நிழல் மட்டும் வந்துகிட்டு இருக்கிற மாரி ஒரு ஃபீல் ஆகுது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அருண் வந்து பந்த வந்து இப்படி போடுறான். பந்த வந்து வீசுறான். ஆனா வந்து அருணுக்கு ஓட கண்ல வந்து ஒரு விசித்திரமான உருவம். பழைய கிரிக்கெட் ட்ரெஸ்லாம் போட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி போட்டுட்டு வந்து நிக்கிறாங்க. மறுபடியும் கண்ண கசக்கிட்டு பார்க்குறான். ஆனா, அந்த மாரி யாருமே இல்ல. சரி வெயிலுக்கு ஏதோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாரி மறுபடியும் அ பந்த வந்து இது பண்றப்போ, பந்து வந்து போய் அவுட் ஆயிடுது. பந்து வீசவே இல்ல. ஆனா, பந்து போய் அவுட் ஆகுது. அதுவா காத்துல மிதந்து போயி ஸ்டெம்ப் மேல போய் படுது. அப்பதான் வந்து அருண் அவுட் அப்படின்னு சொல்லி யாரோ கத்துறாங்க. அப்ப அருணும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து பயந்துட்டாங்க. என்னடாப்பா எதுவுமே இல்லாம அதுவா ஏதோ நடக்குது, ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு யாரோ ஏதோ பண்ற மாரி ஒரு ஃபீல் ஆகுது. உடனே அங்க இருக்க ஸ்கோர் போர்டுல பார்த்தேன்னா, 12த் மேன் ராகுல் அப்படின்னு சொல்லி வருது. உடனே இவங்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அ அருணோட கால் பக்கத்துல ஒரு லெதர் வந்து ரத்தக்கறையோட வந்து கிடக்குது. உடனே இது எனது ஓவர் இன்னும் முடியவே இல்ல அப்படின்னு சொல்லி தூரத்துல இருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. ஒரு குரல் கேட்குது. அருணும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப பயந்துட்டாங்க. பயந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே ஓடுறாங்க. கேட் வந்து பூட்டிக்கிச்சு. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த வெள்ள கிரிக்கெட் ட்ரெஸ் போட்ட அந்த உருவம் வந்து அப்படியே விறுவிறுன்னு இவங்கள பார்த்து ஓடி வருது. அப்புறமா அருணும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அலறிக்கிட்டு இப்படி கண்ண மூடுறாங்க. மறுநாள் காலையில பார்த்தோன்னா, அந்த கிரிக்கெட் மைதானத்துக்கு அந்த காவலாளி வராரு. அதுல வந்து ஒரு கிரிக்கெட் பேட்டும், பாலும் கரையோட இருக்கு. அருணும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் எங்க போனாங்கன்னே தெரியல.